ஹாய், வெள்ளை பூசணி ஜூஸ்ல இருக்கிற மேஜிக் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லன்னா அதுல இருக்கிற சூப்பர் பவர்ஸ் பத்தி நான் சொல்லேன். முதல்ல வெள்ளை பூசணி ஜூஸ்ல வைட்டமின் பி, வைட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், பைப்பர் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இதுல இருக்க தண்ணீர் சத்து தான் ரொம்ப முக்கியம். நல்லா பைப்பர் இருக்கிறதுனா வெயிட் குறைக்க சூப்பரா ஹெல்ப் பண்ணும். காயமானா சீக்கிரம் சரியாயிடும், தழும்புகளையும் மறைய வைக்கும். தினமும் பூசணி சாப்பிட்டா உங்க உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வெள்ளை பூசணி பிடிச்சவங்களுக்கு கண் பார்வை சூப்பரா இருக்கும். சரி, இப்போ வெள்ளை பூசணி ஜூஸ்ல இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ரத்த கசிவை நிறுத்தும், வலிப்பு நோயை கட்டுப்படுத்தவும், குடல்ல இருக்கிற புழுக்களை வெளியேற்றவும் உதவும். உங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை, இருமல், சளி, நெஞ்சு சளி, சர்க்கரை வியாதி, அதிக தாகம், வாந்தி, தலைச்சுற்றல் இருக்கா? வெள்ளை பூசணி ஜூஸ் குடிச்சா சரியாயிடும். வயிற்று புண் இருக்கிறவங்களுக்கு வெள்ளை பூசணி ஜூஸ் உடனடி நிவாரணம் தரும். காரமான சாப்பாடு சாப்பிட்டனால வயிற்றுல எரிச்சல் இருந்தாலோ, நிறைய நேரம் சாப்பிடாம இருந்ததுனால வயிற்றுல எரிச்சல் இருந்தாலோ இந்த ஜூஸ் குடிச்சா சரியாயிடும். தினமும் காலையில வெள்ளை பூசணி ஜூஸ்ல கொஞ்சம் தேன் கலந்து குடிங்க. இது குடல்ல இருக்கிற புழுக்களை வெளியேற்றி வயிற்றுல இன்ஃபெக்ஷன் வராம பாதுகாக்கும். இந்த ஜூஸ்ல கலோரி கம்மியா இருக்கும், தண்ணீர் சத்து அதிகமா இருக்கும். அதனால வெயிட் குறைக்கும், உடம்புல இருக்கிற கெட்ட தண்ணீரை வெளியேற்றவும் ரொம்ப நல்லது. உடம்பு சூடா இருந்தா தினமும் வெள்ளை பூசணி ஜூஸ் குடிங்க, உடம்பு குளிர்ச்சியாகும். தேன் கலந்து காலையிலையும் சாயந்திரமும் குடிங்க. இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தம் சுத்தமாயிருந்தா இன்ஃபெக்ஷன் வராது. சிறுநீரக பிரச்சனை இருந்து சிறுநீர்ல ரத்தம் வந்தா, அல்லது வயிற்று புண், மூளை இருந்து ரத்த கசிவு இருந்தா வெள்ளை பூசணி ஜூஸ் ரொம்ப நல்லது. வாரகிங் மில்லி ஜூஸ்ல ஒரு ஸ்பூன் சர்க்கரை அல்லது தேன் கலந்து குடிங்க. சீக்கிரமே வித்தியாசம் தெரியும். அப்போ எல்லாரும் தினமும் காலையில வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிடுங்க. கலோரி கம்மி, தண்ணீர் சத்து அதிகம் இருக்கிறதால உடல் எடை குறையும், உடம்புல இருக்கிற கெட்ட திரவங்க வெளியேறும். நல்லா தண்ணீர் குடிங்க, நல்லா இருங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.